நான் பேசுறது இப்போ உங்களுக்கு கேட்கும் கைஸ். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிஎஸ் ரேங்கில் வந்தாச்சு கைஸ். லாஸ்ட்டாக நம்ம பிஆர்தே ஆடணும், அதில் நம்ம தோற்று போயிட்டோம். இந்த தடவை நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக சிஎஸ்ல நம்ம ஆடணும் கைஸ். இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கணும். இந்த தடவை லாஸ்ட் மேட்ச் நம்ம தோற்றுட்டோம் கைஸ். வேகமாக ஸ்டார்ட் பண்ணணும், ஓடிக்கிட்டு இருக்கு, டைம் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டுன்டன் சவர் பண்டெல்லாம் எடுத்துட்டீங்களா கைஸ்? எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி வாங்க போவோம். இன்னைக்கு இந்த கன் எப்பயுமே நான் வந்து யூஎஸ்பி WSP தான் எடுப்பேன். இந்த தடவை மினி ஷார்ட் கன் எடுத்திருக்கேன். நான் இதை மினி ஷார்ட் கன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க நீங்கள் கமாண்ட் சொல்லிடுங்க, கமாண்டில் போட்டுருங்க அது எப்படி சொல்லுவீங்கன்னு. சரி வாங்க போவோம். வாங்க போவோம். லாங் ரேஞ்செலாம் நம்மளுக்கு இந்த கண்ணை வச்சு விளாட முடியாது கைஸ். உடச்சிட்டேன். அங்கேருந்து ஒரே பாருங்க கைஸ், சிலந்தியை விடுறது பாருங்க கைஸ். எப்படிலாம் சிலந்தியை விட்டுறாங்க. இங்கே பாருங்க கைஸ், அடிக்கிறாரு. மாட்டிக்கிட்டோம் கைஸ். முடிச்சே விட்டார் கைஸ் நம்மளை. அவர் பயங்கரமாக அடிச்சிருக்காரு, நம்மளை முடிச்சு விட்டுருக்காரு. சவுண்ட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். முடிச்சு விட்டாரு நம்மளை. பாருங்க டைம் எத்தனை, 12 மணி கைஸ். அப்போ விளாட்றோம் நம்ம. பாஸ் அடிச்சிட்டாரு கைஸ், லாங்லேருந்தே அடிச்சிட்டாரு. பேர் என்னது? சோஹன். சூப்பராக விளாட்றாரு இவர். அடுத்தது ஹாரர் வீடியோ ஏதாச்சும் போடுறேன் கைஸ். நான் ஹாரர் வீடியோ ஏதாச்சும் போடுறேன். ஓகே கைஸ். அடிச்சிட்டாங்க கைஸ். அவன் நம்ம டீம்மேட் அடிச்சிட்டாரு. கிளியர் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிட்டாரு கைஸ். சரி வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பருக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம் கைஸ். மேக் 10 எடுத்து வந்துடுறோம். மேக் 10 எடுத்து தரமாக ஆடுறோம் இந்த தடவை. உங்களுக்கு பிடிச்ச கன்று கமாண்டில் என்ன கன்றுன்னு சொல்லிடுங்க கைஸ். எனக்கு பிடிச்ச கன்று வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து MP5, லாங் ரேஞ்சுக்கு குரோஸா. ஆனால் ஸ்னைப்பரில் சூப்பராக விளாடுவேன் கைஸ். இந்த ரவுண்ட் ஸ்னைப்பர் எடுக்கிறேன் கைஸ். அடுத்த ரவுண்ட் பாருங்களேன் எப்படி விளாட்றேன், நீங்களே பாருங்கள். சூப்பராக விளாடுவேன் ஸ்னைப்பரில். பாருங்களேன் எப்படி விளாட்றேன், நீங்களே பாருங்கள். அடுத்த ரவுண்ட் பாருங்களேன் ஸ்னைப்பரில் எப்படி விளாட்றேன்னு பாருங்கள் நீங்களே. போவோம். நம்ம டீம்மேட் வேறு அவர் அங்கே போயிட்டார், லாங் ஆட போகிறார் போல். நம்மளுக்கு கில்லு கிடைக்கல, அதனால தான் நம்மளுக்கு கன்று அவ்வளோவா நம்மளால் வாங்க முடியாது. இந்த தடவை நேராகவே ஏறிட்டோம், அவங்க பிளேஸ்க்கு போயிட்டோம். இருக்காங்க அவங்க பிளேஸில் ஆள் இருக்காங்க கைஸ். 2 பேர் கைஸ். பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார். பக்கத்தில் ஒரு ஆள், ரொம்ப பக்கத்தில் ஒருத்தவர் இருக்கார். இந்த வீட்டு மேலே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவர் அங்கே இருக்கார். இங்கே போவோம், இங்கே இருக்கிறத அடிப்போம். வெயிட் பண்ணுவோம். மேப்பில் அப்படி தான் காய்ஸ் காமிச்சிது பக்கத்தில் இருக்கிற மாதிரி. காய்ஸ் ஜஸ்ட் மிஸ் காய்ஸ், இல்லாட்டி நம்மளை அடிச்சிருப்பாரு ஒரு. சரிங்க மெடிக்கெட் போட்டு போவோம் நம்ம. ஜஸ்ட் மிஸ். நான் அந்த ஹெட்டில் மட்டும் நான் அந்த ஒரு டேமேஜ் மட்டும் கொடுக்காட்டி நேரம் அவ்வளோதான். ஜோன் ஒரு பக்கத்தில் வந்துடுச்சு காய்ஸ். ஜோன்லேயே எலிமினேட் ஆகிருப்போம் காய்ஸ். நல்லவரும் வந்தோம். அதான் நம்ம டீம்மேட்ஸ் தான் அடிப்பாங்க, என்ன செய்ய முடியும். நம்ம டீம்மேட்ஸ் வேறு ப்ரோவாக இருக்காங்க, நம்ம தான் லாஸ்ட்டில் இருக்கோம். 3 பூயா ஸ்ட்ரைக்கு. இந்த சீசன் வந்து மாஸ்டர் போக முடியுமான்னு தெரில கைஸ். டெய்லியும் நான் வந்து வீடியோவில் போடுறேன் கைஸ். இந்த சீசன் மாஸ்டர் போக முடியுதாங்க. ஒரு 10 ஸ்ட்ரைக் வச்சு ட்ரை பண்ணுவோம் கைஸ் நம்ம. ஆமாம் ஸ்னைப்பர் ஆடுறேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இதுங்க ஆடுறேன். ஸ்னைப்பர் வாங்குற அளவு காசு இல்லை கைஸ். ரிக்வஸ்ட் கேட்போம், கொடுக்க முடியல கைஸ் ரிக்வஸ்ட். சரி வாங்க இதுலேயே ஆடுவோம். அடுத்த ரவுண்டு உங்களுக்காக ஸ்னைப்பரில் ஆடுறேன் கைஸ். டபுள் ஸ்னைப்பரே எடுத்து ஆடுறேன் அடுத்த ரவுண்டு. பாருங்கள் டபுள் ஸ்னைப்பரில் எப்படி ஆடுறேன் அடுத்த ரவுண்டு. சரி வாங்க இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சாங்க. அடுத்த ரவுண்டுக்கு நம்மளுக்கு தேவையான மணி கிடைக்கும், அதை வச்சு தான் ஆட முடியும் நம்மளால். புரியுதா கைஸ்? அடுத்தது ஹாரர் கேம் விளாட்றதா கமெண்டில் சொல்லுங்கள். கிராணி இந்த மாதிரி கைஸ். P9 சாரி அது என்னது ஆகு இருந்தனால தான் கைஸ். இல்லாட்டி கையில் மட்டும் அந்த மேக் 10 இருந்துச்சுன்னா அடிச்சிருப்பேன் கைஸ் அவனை. சே நம்மளுக்கும் அந்த நிலைமை கைஸ். இப்படி வந்து நிலைமை ஆயிடுச்சு. நம்ம டீம்மேட் தரமாக விளாட்றாரு கைஸ். சூப்பராக விளாட்றாரு அந்த பாஸ். பாபா கேமரா. ஆமாம் அந்த பாஸ் சூப்பராக விளாட்றாரு. இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிப்போம். இந்த ரவுண்டே ஜெயிச்சிரும் கைஸ். ஏன்னா அப்படி விளாட்றாரு இவர். கிங்ஃபிஷரில் பெரிய ஆளாக இருப்பார் போல அவர். இவர் எக்ஸாமேட் எடுத்திருக்காரு. எக்ஸாமேட் நல்ல கன் தான். இவரை பார்க்கறதே கொஞ்சம் பாட்டு மாதிரி இருக்குது.
பின்னாடி வந்துட்டாங்க கைஸ் அவங்க. இவர் இருக்கும்போது எப்படி பின்னாடி வந்தாங்க? அப்படி சுற்றி அங்கிட்ட வந்துட்டாங்க போல. இவர் அடிச்சிட்டாரு அவரை 1-1. ப்ரோ அடிச்சிருங்க ப்ரோ, எப்படியாச்சும் அடிச்சிருவாரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு நம்ம டீமில். அவரதே சூப்பராக விளாட்றாரு. அவ்வளோதான் முடிச்சிட்டாரா? இல்லை கில்லு கிளியர் ஆயிருக்கு. லைக் போடுவோம் கைஸ். சூப்பர் கேம் பிளே கைஸ். 4 கில்லு தரமாக அடிச்சிருக்காரு ப்ரோ. பார்த்து விளாடுங்க. சூப்பராக விளாட்றாரு கைஸ். அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? நம்மளே போட்டாங்க அவங்க. ஜோனில் கரெக்டாக பிடிச்சாவே நம்மதே கைஸ். இங்கே இருந்தாங்களே எனிமி. எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்குது. ஒரு அடிப்பாரா மாட்டாரானே ஒரு மாதிரி. நானாக இருந்தால் வாய்ப்பு கம்மி தான். அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை கைஸ்ண்ணா. அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை கைஸ்ண்ணா. நாடா வர எவ்வளோ நேரம் கைஸ் ரவுண்டு முடியறதுக்கு? வந்துட்டார் கைஸ். அவ்வளோதான் முடிச்சிட்டார். அவ்வளோதான் நம்மதே. ஏஸ் கைஸ் தரமான ஜாடு கைஸ். தரமாக ஆடுறாரு. எமோட்டு வாங்க ப்ரோ. தரமான ஆட்டம் ப்ரோ. தரமான ஆட்டம். ஏசி அடிச்சிட்டாரு. தரமாக அடிப்பார். ஸ்னைப்பர் எடுத்து ஆடுவோம் கைஸ். ப்ளூவால் ரிக்வஸ்ட் கேட்போம். ஸ்னைப்பர் ஆட போகிறோம் இந்த ரவுண்டு. அடிச்சிடலாம். ஸ்னைப்பர் தான் அடிச்சிடலாம் ஈஸியாக. பாருங்க ஸ்னைப்பரில் நான் விளாட்றது மட்டும் பாருங்க கைஸ். தரமாக ஆடுறோம். பயங்கரமாக ஆடுறோம். அந்த மாதிரி மேலே போய்க்கிறோம். வெயிட் பண்ணுங்க. மேலே நின்று அடித்தாலே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். எப்படி இருந்தால் நம்ம பக்கந்தே வருவாங்க அவங்க. மேலே வருவாங்க. மேலே இருப்போம்னு சொல்லி மேலே மட்டும் நம்ம மட்டும் இருப்போம். வெயிட் பண்ணுங்க. 150 கொடுக்குறோம். ஏறாமல் இருக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும். இங்கே சொன்னேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். போட்டலாம் கைஸ். நம்ம போட்டாங்க கைஸ். நம்மளை ஒரு கில்லு தான் கைஸ் இந்த மேட்ச்சு. அப்படியா? ஒரு கில்லு தான் போல இந்த மேட்ச்சே. அப்போ மேட்சே ஒரு கில்லு கைஸ். இப்படிப்பட்ட நிலைமை ஆகிப்போச்சே கைஸ். இந்த ரவுண்ட் தோத்துட்டு அடுத்த ரவுண்ட் நான் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். ஜோன்லேயே லிமிட்டட் போல கைஸ். அவர் இந்த மேலே அந்த இடத்துல கைஸ். அவர் வந்து அடிச்சிட்டாரு. கிங்ஃபிஷர் மட்டும் வச்சு ஆடுறாரு கைஸ் இவர். சூப்பர் ப்ரோ. ரிவே பண்ணுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இவருதே கிரண் 73. அடிப்போம் கைஸ். இவர் அடிச்சு அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அவர் அடிச்சு போடாட்டி ஒன்றும் இல்லை. ஸ்னைப்பரே ஆடுவோம் மறுபடியும். ஸ்னைப்பர் இந்த தடவை மட்டும் பாருங்க கைஸ். ஃபுல்லாரேன்னு பாருங்க. ஸ்னைப்பர் எடுத்து ஸ்னைப்பர்னா B2K டஃப் கொடுப்பேங்க கைஸ். B2K டஃப் கொடுக்க போகிறேன் பாருங்க கைஸ். அந்த மாதிரி ஆட்டம் இப்பயே கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கே நின்று 150 கொடுப்போம் கைஸ். வருவாங்க. எதிர்பார்த்த மாதிரி தான் கைஸ். அங்கே இருக்காங்க ஒரு ஆள். நம்ம இங்கே நிற்போம். இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம கீழே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அடிச்சிட்டாங்க கைஸ். என்ன கைஸ் நான் ஸ்னைப்பரில் விளாடுவேன் கைஸ். டஃப்பாக இருக்கு கைஸ். இல்லை நான் ஆடுவேன் கைஸ். கம்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ் அவங்க. போன ரவுண்டே அடிக்க வேண்டியது கைஸ். ஸ்னைப்பரில் ஆடுறேன்னு சொல்லி என்னாலவே ரிவே பண்ணுறாரு கைஸ். இவர் சூப்பர் பிளேயர் கைஸ். இவர் மெடிக்கெட் போட்டு வெயிட் பண்ணு. ரிவே பண்ணிட்டாரு. பக்கத்தில் வேறு எனிமி இருக்காங்க. விடுங்க பார்த்துப்போம். காலி கில்லு கிடச்சிருச்சு. இங்கேருந்து கைஸ் அடித்தார். ஆமாம் பின்னாடி சொல்லியிருந்தேன்ல கைஸ். பின்னாடி விடுங்க கைஸ் இருக்கட்டும்னு. அவரை முன்னாடி அடிச்சிருக்கணும். கில்லுக்காக ஆசைப்பட்டு இந்த மேட்சே விட்டோம் கைஸ். இப்போ பாருங்கள் ஸ்னைப்பரை மட்டும் எடுக்கிற மாதிரி எப்படிலாரேன்னு பாருங்கள். ஸ்னைப்பர் எடுத்து ப்ளூவால் 3 கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். தரமாக இப்போ பாருங்கள். ரவுண்டை மட்டும் பாருங்கள். தரமாக ஆடுறோம் பாருங்கள். இந்த ரவுண்ட் மட்டும் அட்டிக்கு இந்த ரவுண்டே முடிச்சிடலாம் கைஸ். ஃபுல் ஃபார்மில் ஆடுறேன் கைஸ். நல்ல லாங் ரேஞ்ச் இடமா பிடிச்சி வச்சுக்கணும் கைஸ். நல்ல இடமா பிடிச்சி வச்சாலே நம்ம இந்த ரவுண்டே ஜெயிச்சிடலாம். நல்ல இதில் இருந்துச்சுன்னா நல்ல சேஃப்டியான பிளேஸை பிடிச்சி வந்தால் இந்த ரவுண்டே ஜெயிச்சிடலாம் கைஸ். நம்ம இங்கே நிற்கிறாங்க ஸ்ட்ரைட்டு. இங்கே நின்றுப்போம். கரெக்டாக இருக்கும்.
கைஸ் நான் கைஸ் இப்பயும் பாருங்க கைஸ் ஸ்னைப்பர் டச் விட்டு போச்சு கைஸ். இல்லாட்டி நான் ஆடுவேன் கைஸ் உண்மையிலே. இங்கிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன அடிக்கிறதுக்கு. இந்த சொன்னேன்ல அதே நான் சொன்னேன்ல கைஸ் இங்கிட்டே வருவாருன்னு சொன்ன மாதிரி வந்துட்டார் பார்த்தீங்களா. கீழே வருவார். இங்கே நிற்போம் மெடிக்கேட் போட்டுப்போம். வெயிட் பண்ணுங்க வருவார். ஸ்கோப் போட்டே நிற்போம். நம்ம டீம்மேட் வேறு போகிறாரு. 150 கொடுத்து அடிச்சிருக்கு. ஓ பின்னாடி முன்னாடி 2 சைடும் அடிச்சிட்டாங்க கைஸ். இந்த ரவுண்ட் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு கைஸ். தோத்துருவோம் போல கைஸ். கைஸ் நம்ம கண்ணே எடுத்துடலாம். ஸ்னைப்பர் லாடுறேன்னு சொல்லி அவ்வளோதான் நம்ம டீமுக்கு தான். அவ்வளோதான். இவர் எப்படி அடிக்க போகிறார் பாவம். அவர் அடிக்கிறாருன்னா இன்னும் 2 கில் அடித்தா அவ்வளோதான். இவரும் ஏஸ் போட்டுருவார். இல்லை கிளியர் பண்ணுறது நல்லது. அந்த ட்ரோன் விட்டு ரிவே பண்ணிடுவாங்க கைஸ். அதுக்கு தான் பயப்படுறேன். ஜோன்லேயே ஹெச்பி குறைஞ்சிருச்சு கைஸ். ஜோன் வேறு வருது. இவருக்கு வால் போட்டார். வால் போடாமல் இருந்திருந்தா இன்னும் ஒரு ஷாட் மட்டும் கொடுத்துருந்தா அவரே டவுன் ஆகிருப்பார். அந்த டேட்ஸியாக போட்டுருக்காரு. இங்கே பாருங்க கைஸ் டரட் வச்சுருக்காரு. அவர் டரட் வச்சுருக்கனாலதே. ஜோன்லேயே ஹெச்பி குறைஞ்சிருச்சு கைஸ். வாலில் போல கைஸ். ஏஸ் அடிக்க வேண்டியது க்ரோஸாவில். ஜாடு மாதிரி ஆடுறாரு க்ரோஸாவில். கிரண் நல்லா விளாட்றாரு அவங்க டீம். கிரண் தான். நம்ம டீமில் நம்ம 3 மாதிரி விளாட்றோம். 2 கில்லு. அவங்க டீம்லயாச்சும் 3 கில்லு. நானா 2 கில்லு கைஸ். ஆடுங்க கைஸ். ஒத்த புல்லட் எடுப்போம். தரமாக ஆடுறோம். அந்த மாதிரி ஒத்த புல்லட் எடுத்துப்போம். எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்போம். காலானதே ஏறிடுச்சு. நீங்கள் எதுக்கோ இதுக்கு ஒன்று வாங்கி வச்சுப்போம். நம்மளுக்கு தேவைப்படும். அவ்வளோ எல்லாத்துக்கும் ரிப்பேர்கிட்டு முடிஞ்சிச்சு கைஸ். தரம் கைஸ். இந்த ரவுண்டு ஆடுறோம். தரமாக ஆடுறோம் கைஸ். ஃபாலோ மீன் போடுவோம். ஃபாலோ மீ கூட இருக்கிறது நல்லது. 150 கொடுக்க வேண்டியது கைஸ். விட்டோம் கைஸ். 150 கொடுக்க வேண்டியதா. 150 கைஸ். 150 கைஸ். தரமாக அடிக்கிட்டு இருக்கோம். டவுன் கைஸ். டவுனு. ஸ்னைப்பரில் தரமாக அடிக்கிட்டு இருக்கோம் கைஸ். இப்போதைக்கு கில்லு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இது உடப்போம் கைஸ். முடிஞ்சளவு வாழை இதே உடப்போம். தேவை கைஸ். ஓப்பனில் நிற்கணுமா? அது சைலன்சர். அதுக்கு ஸ்னைப்பரில் சைலன்சர் போட்டு அடிக்கிட்டு இருக்கேன். அங்கே அடிக்கிறாங்க கைஸ் நம்ம டீம்மேட்ஸை. டீம்மேட் மேலேயே கை வச்சிட்டார் கைஸ். பக்கத்தில் வேறு வராரு கைஸ். கில்லு கிளியர் பண்ணுவோம். கிரண் வந்துட்டார் கைஸ் பக்கத்தில். கிரண் வேறு பக்கத்தில் வந்துட்டார். எங்கே இருக்காருன்னு தெரில. ஜோன்லேயே ஹெல்மெட் ஆகிட்டார். அந்த வர தெரில. அவ்வளோதான் கைஸ். தரமாக ட்ரிபிள் டேக் டவுன் அடித்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்த ரவுண்டு 3 கில்லு. தரமாக 3 கில்லு அடித்து ஜெயிச்சிருக்கோம் கைஸ். இதேங்க கைஸ் தரமான ஆட்டம் கைஸ். லாஸ்ட்டில் நம்ம அந்த ஸ்னைப்பர் எடுத்து 150 அப்படிங்கிறதே கைஸ் பாயிண்ட்டாக ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்சை. 4வது ஸ்ட்ரைக் கைஸ். இதோட 4வது ஸ்ட்ரைக்கு. தரமாக ஆடி இருக்கும் இந்த மேட்ச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. டாட்டா பாய் பாய். டேக் கேர்.